அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். துர்கா தேவியே இந்த வீடியோவை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்பவர்களின் வாழ்க்கையில் எந்த துயரமும் வராமல் இருக்க வேண்டும் என்று உங்களை கைகூப்பி வேண்டுகிறேன். அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த நவராத்திரியில் வைஷ்ணவி தேவியின் நாணயத்தின் நேரடி அற்புதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். இந்த நவராத்திரியின் புனிதமான நாட்களில் உங்களிடம் வைஷ்ணவி தேவியின் நாணயங்கள் இருந்தால் அதன் நேரடி அற்புதங்களை நீங்கள் இப்போது பார்க்கலாம். உங்களிடம் வைஷ்ணவி தேவியின் நாணயங்கள் இருந்தால் நீங்களும் பெரிய செல்வந்தராகலாம். நமது இந்து மதத்தில் பண்டைய காலத்திலிருந்தே சுபமுகூர்த்தங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது தங்கம், வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களை வாங்கும் வழக்கம் இருந்து வருகிறது. ஏனெனில் நமது இந்து மதத்தில் நாணயங்கள் லக்ஷ்மியாகவும் லக்ஷ்மி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றன. இந்த வைஷ்ணவி தேவியின் நாணயத்தின் பரிகாரத்தை நவராத்திரியின் எந்த நாளிலும் செய்யலாம். அதன் அற்புதங்களை கண்டால் உங்கள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்துவிடும். உங்களிடம் பழைய வைஷ்ணவி தேவியின் நாணயங்கள் இல்லை என்றால் அவற்றை தேடத் தொடங்குங்கள். முன்பு இந்த நாணயங்கள் நம் இந்தியாவில் பரவலாக புழக்கத்தில் இருந்தன. அதன் நேரடி அற்புதங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். நவராத்திரி நேரத்தில் அதை உயிர்ப்பித்து நீங்கள் பல நன்மைகளை பெறலாம். நண்பர்களே, உங்களிடம் வேறு ஏதேனும் பழைய நாணயங்கள் இருந்தால் அதில் வைஷ்ணவி தேவியின், துர்கா தேவியின் அல்லது லக்ஷ்மி தேவியின் உருவம் பதிந்திருந்தால், அதாவது அவர்களின் உருவங்கள் இருந்தால் அதை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். தீபாவளியின் போது நாம் அனைவரும் வீட்டில் செல்வவளம் பெருக லக்ஷ்மி தேவியின் வெள்ளி நாணயங்கள் அல்லது விநாயகரின் வெள்ளி நாணயங்களை வாங்கி வருகிறோம். இந்த நவராத்திரியில் உங்களிடம் அவை இருந்தால் அதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நண்பர்களே, இந்த நாணயங்களை எப்படி உயிர்ப்பிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டீர்கள். ஒருபோதும் எதற்கும் குறை இருக்காது. இது ஒரு சாதாரண நாணயம் அல்ல, இது குபேரனின் திறவுகோல். எனவே இந்த நவராத்திரியில் நாம் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்க முயற்சிக்கிறேன். நவராத்திரி என்பது விழிப்புணர்வின் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த நாட்களில் அன்னை துர்கா தனது முழு சக்தியுடன் மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் நன்மை செய்ய பூமியில் 9 கன்னியர் வடிவில் வருகிறாள். நவராத்திரியில் அன்னை மீது ஒரு நாள் இரவு முழுவதும் ஒருவன் கவனம் செலுத்தி விழித்திருந்தால் அவனுடைய ஒரு பிறவியின் பாவங்கள் நீங்கிவிடும். நவராத்திரியின் எந்த நாளிலும் பகலை விட இரவில் நீங்கள் அன்னையை வழிபட்டால் அன்னை சீக்கிரமே மகிழ்வார். பகலை விட இரவில் வழிபட்டால் அன்னை சீக்கிரமே மகிழ்வார். நவராத்திரியின் ஒவ்வொரு நொடியும் கங்கை நீரை போல புனிதமானது மற்றும் கற்பக விருட்சத்தைப் போல அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. நண்பர்களே, இந்த நவராத்திரியில் நீங்கள் அன்னை துர்காவின் பொருட்களை வாங்கினால் அது ஒருபோதும் வீணாக போகாது. அது உங்களின் ஒரு பிறவியில் பாவங்களை நீக்கி அதன் பலன்களை 3 தலைமுறைக்கு கொடுக்கும். எனவே இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். வீடியோவை பாதியில் விட்டு செல்ல வேண்டாம். வைஷ்ணவி தேவியின் நாணயத்தின் இந்த அதிசயமான பரிகாரத்தையும் அதை உயிர்ப்பிக்கும் முறையையும் நான் உங்களுக்கு சொல்வேன். இது உங்களை ஏழ்மையிலிருந்து அரசனாக்கும். இது நீங்கள் விரும்பிய வேலையை பெற்றுத்தரும். நீங்கள் எந்த துறையில் சென்றாலும் இது ஒரு நண்பனைப் போல ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு உதவும். எனவே இந்த வீடியோவை நீங்கள் தவறவிடக்கூடாது. முழுமையற்ற அறிவு பாவம் மற்றும் அழிவுக்கு வழிவகுக்கும். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் போது எங்களுக்கு ஊக்கமளித்து உங்களுக்காக இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து கொண்டு வருகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். இந்த ஆண்டு நவராத்திரி முழுமையாக 9 நாட்கள் இருக்கும் என்பது ஒரு சிறப்பு விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி 9 நாட்கள் இருப்பதில்லை. சில ஆண்டுகள் 8 நாட்களாகவும் சில ஆண்டுகள் 10 நாட்களாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு நவராத்திரி முழுமையாக 9 நாட்கள் இருக்கும். இந்த நவராத்திரியில் அன்னை துர்கா 9 நல்ல வடிவங்களில் ஒவ்வொரு இந்து சகோதரனின் வீட்டிற்கும் வருவார். இந்த நவராத்திரியில் நீங்கள் அன்னையை மகிழ்விக்க விரும்பினால் நவராத்திரியின் எந்த ஒரு நாளிலும் இரவு நேரத்தில் அன்னைக்கு மல்லிகை பூக்களால் செய்யப்பட்ட மாலையை அணிவிக்கலாம் அல்லது பரிசளிக்கலாம். இதனால் அன்னை மிகவும் மகிழ்வாள். நவராத்திரியின் 7வது நாளில் அன்னைக்கு மல்லிகை பூக்களாலான மாலையை நீங்கள் பரிசளித்தால் அன்னை தனது பக்தர்களுக்கு செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்ற அனைத்தையும் வழங்குவார். எங்கள் சேனல் உங்களுக்கு ரகசியமான தகவல்களையும் தருகிறது. இதன் மூலம் நீங்கள் நவராத்திரியை முழுமையாக அனுபவிக்க முடியும். நவராத்திரியின் போது பலர் எங்கள் சேனலில் இணைந்துள்ளனர். நீங்கள் ஒரு நாள் மாலை மட்டுமே அன்னைக்கு அர்ப்பணித்தாலும் உங்கள் அனைத்து விருப்பங்களையும் அவள் நிறைவேற்றுவாள். அன்னையின் இதயம் மிகவும் மென்மையானது. அவளை மகிழ்விப்பது மிகவும் எளிதானது. நண்பர்களே, உங்கள் எண்ணங்கள் நல்லவையாக இருக்க வேண்டும்.
உங்களிடம் வைஷ்ணவி தாயின் அல்லது லக்ஷ்மி தாயின் பழைய நாணயங்கள் இருந்தால் இந்த நவராத்திரி திருவிழாவில் நீங்கள் அந்த நாணயங்களை உயிர்ப்பிக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், விழிப்புணர்வு அல்லது சக்தி இல்லாமல் எதையும் வாங்கினால் அது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது. ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு கடவுள் சிலையை வீட்டிற்கு வாங்கி வந்தால் அதில் பிராண பிரதிஷ்டை செய்யப்படவில்லை என்றால் அந்த சிலையை வீட்டில் வழிபட முடியாது என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு சிலை நமக்கு பலன்களை தரும் என்றும் அந்த சிலையை வழிபடுவதன் மூலம் நமக்கு செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்ற அனைத்தையும் வழங்கும் என்றும் கூறப்படுகிறது. ஒரு பிராமணர் மந்திரங்களை உச்சரித்து சிலையை உயிர்ப்பிக்கும் போது அது உயிருடன் வரும். அதேபோல இந்த வைஷ்ணவி தாயின் நாணயங்களும் சில ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்தன. உங்களிடம் அவை இருந்தாலும் அதை நீங்கள் உயிர்ப்பிக்கவில்லை என்றால் அது வெறும் சாதாரண நாணயம் போலத்தான். ஆனால் இந்த வீடியோவில் அதை எப்படி உயிர்ப்பிப்பது என்று நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இந்த முறையை நீங்கள் கற்றுக்கொண்டால் அந்த நாணயத்தை உயிர்ப்பித்து நீங்கள் இரட்டிப்பு வேகத்தில் முன்னேற முடியும். இந்த நாணயத்தை மந்திரங்களால் உயிர்ப்பிக்க முடியாது, எந்த ஒரு சடங்காலும் இதை உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மரத்தின் வேரில் இதை வைத்தால் அது உயிருடன் வரும். இந்த நாணயத்தை உயிர்ப்பிக்க 3 வழிகள் உள்ளன. உங்களுக்கு பிடித்த வழியை நீங்கள் பின்பற்றலாம். இந்த வீடியோ பொய்யானதல்ல, இது உண்மையான தகவல். இந்த நாணயத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் விலை உயர்ந்த இரத்தினக் கற்களை அணிய தேவையில்லை. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் கற்பனை செய்யாத அளவுக்கு முன்னேற்றம் அடைவீர்கள். நாணயத்தை உயிர்ப்பிக்கும் வழியை இப்போது பார்க்கலாம். வைஷ்ணவி தாயின் நாணயம் அல்லது லக்ஷ்மி தாயின் நாணயம் அல்லது நீங்கள் உயிர்ப்பிக்க விரும்பும் வேறு எந்த கடவுளின் நாணயமும் உங்களிடம் இருந்தால் நவராத்திரியின் முதல் நாளிலிருந்து அதை அகண்ட ஜோதி கலசத்தில் வைக்க வேண்டும். மந்திரங்கள் மற்றும் சடங்குகள் இல்லாமல் இந்த அகண்ட ஜோதியின் விளைவால் இந்த நாணயம் 9 நாட்களுக்குள் உயிருடன் வந்துவிடும். அதன் பிறகு நீங்கள் அதை செல்வத்தை ஈர்ப்பதற்கோ அல்லது இன்பங்களை பெறுவதற்கோ பயன்படுத்தலாம். நவராத்திரிக்கு பிறகு இந்த நாணயத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நான் வீடியோவின் முடிவில் சொல்கிறேன். அதன் முழுமையான தகவலையும் நான் தருகிறேன். இந்த ஆச்சரியமான நாணயத்தை உயிர்ப்பிக்கும் 2வது வழி என்னவென்றால் அதை 9 நாட்களுக்கு துளசி செடியின் வேரின் கீழே வைக்க வேண்டும். 10வது நாளில் அதை வெளியே எடுக்கலாம். துளசி செடியின் வேரின் அடியில் அனைத்து தீர்த்தங்களும் கடவுள்களும் விஷ்ணுவும் கூட வாழ்கிறார்கள். எனவே இந்த நவராத்திரியில் 9 நாட்களும் துளசி செடியின் வேரின் அடியில் இந்த நாணயம் இருப்பதின் மூலம் துர்காதேவியின் முழு சக்தியும் இந்த பூமியில் வரும்போது இந்த நாணயங்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. குறிப்பாக மரங்கள், செடிகள் மற்றும் துளசி போன்ற துணை கடவுள்கள் அனைவரும் விழித்து நிலையில் இருப்பார்கள். எனவே இந்த 2வது வழியில் நீங்கள் நாணயங்களை உயிர்ப்பிக்கலாம். 3வது வழி, நவராத்திரியின் 9 நாட்களிலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் நவராத்திரியின் எந்த ஒரு நாளில் 24 மணி நேரம் மட்டும் இந்த நாணயத்தை வேப்ப மரத்தின் வேரின் அடியில் வைக்க வேண்டும். அப்படி வைப்பதன் மூலம் அது உயிர்ப்பிக்கப்படும். அனைத்து பெண் தெய்வங்களும், நவதுர்க்கையின் 9 வடிவங்களும், அனைத்து சக்தி பீடங்களும், இந்த உலகிலுள்ள அனைத்து பெண் தெய்வங்களும் வேப்ப மரத்தில் வாழ்கிறார்கள். ஷீதலா தேவியின் இடமும் வேப்ப மரம் என்று கூறப்படுகிறது. எனவே வேப்ப மரம் சாக்ஷாத் நவதுர்க்கையின் வடிவமாகவே கருதப்படுகிறது. எனவே நவராத்திரியின் எந்த ஒரு நாளில் உங்களிடம் வைஷ்ணவி தேவியின் நாணயம் அல்லது வேறு எந்த பழைய நாணயம் இருந்தால் அதை வேப்ப மரத்தின் வேரின் அடியில் புதைத்துவிட்டு வர வேண்டும். புதைப்பதற்கு முன்பு வேப்ப மரத்திடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் வேப்ப மரத்திடம், நவதுர்கா அன்னையே, இந்த நாணயத்தை உயிர்ப்பிக்க உங்கள் பாதங்களில் வைத்துவிட்டு செல்கிறேன் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அதை வேப்ப மரத்தின் வேரின் கீழே 4 அல்லது 5 விரல்களுக்கு கீழே புதைத்துவிட்டு வர வேண்டும். அதை நவராத்திரியின் முதல் நாளில் புதைத்தால் 9 நாட்கள் அப்படியே இருப்பது மிகவும் சிறந்தது. உங்களுக்கு நேரமில்லை என்றால் இந்த வீடியோவை பார்த்த நேரத்திலிருந்து நவராத்திரியின் எந்த ஒரு நாளிலும் அதை 24 மணி நேரம் புதைக்கலாம். நீங்கள் நவராத்திரியின் 8வது நாளில் இந்த வீடியோவை பார்த்தால் 24 மணி நேரத்திற்கு புதைக்கலாம். நீங்கள் அதை அதிக நாட்கள் புதைத்து வைத்தால் நவராத்திரிக்கு பிறகு அதை வெளியே எடுக்கும்போது அது அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நண்பர்களே, இப்போது நவராத்திரிக்கு பிறகு இந்த நாணயங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை கவனமாக கேளுங்கள். இந்த நாணயங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டாலும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நாணயங்களை நீங்கள் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். என்னென்ன என்று பார்க்கலாம். நாணயத்தை எப்படி பயன்படுத்துவது? இந்த தகவலை சொல்வதற்கு முன் நீங்கள் இன்னும் வீடியோவை லைக் செய்யவில்லை என்றால் லைக் செய்யுங்கள்.
அன்னை உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்ற வேண்டும், உங்கள் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கமெண்ட் பெட்டியில் தாயே உங்களை வரவேற்கிறோம் என்று எழுதுங்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அன்னை ஒவ்வொரு ஹிந்துவின் வீட்டிற்கும் வருகிறாள். நவராத்திரிக்கு பிறகு இந்த நாணயத்தை பயன்படுத்துவது எப்படி என்று பார்க்கலாம். லாக்கெட்டாக அணிவது, வைஷ்ணவி தேவியின் நாணயம், லக்ஷ்மி தேவியின் நாணயம் அல்லது நீங்கள் உயிர்ப்பிக்க வைத்த வேறு எந்த பழைய நாணயத்தையும் லாக்கெட் போல கொக்கி மாட்டிக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அணிந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும். இது விலை உயர்ந்த இரத்தின கற்களை விட உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். ஒரு நண்பனைப் போல இது உங்கள் ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டும். ஒவ்வொரு துறையிலும் உங்களுக்கு உதவும். ஏனென்றால் இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட பொருட்கள் குறுகிய காலத்தில் அதிக நன்மைகளை தருகின்றன. பலர் திடீரென்று ஒரே இரவில் பணக்காரர்களாகிவிட்டனர் அல்லது அவர்களின் வாழ்க்கை மாறிவிட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது அப்படித்தான். இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட பொருட்கள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டவை. கடை மற்றும் வணிக வளாகத்தில் வைப்பது. உங்கள் கடை அல்லது வணிக வளாகத்தில் இந்த நாணயத்தை பணத்துடன் சேர்த்து வைத்தால் அது உயிர்ப்பிக்கப்படும். இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நாணயம் உங்கள் வியாபாரத்தை இரட்டிப்பு வேகத்தில் வளரச் செய்யும். ஒரு காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல இந்த நாணயமும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும். இது லக்ஷ்மி வடிவிலான செல்வத்தை ஈர்க்கும், அதனால் நீங்கள் அதிக வளர்ச்சி காண்பீர்கள். பணம் வைக்கும் பெட்டி மற்றும் பர்சில் வைப்பது. இந்த நாணயம் உங்கள் பணப்பெட்டியிலும் பர்சிலும் இருக்கும் வரை உங்களுக்கு செல்வத்திற்கும் செழுமைக்கும் ஒருபோதும் குறையிருக்காது. வீட்டின் கூடத்தில் வைத்தல். உங்கள் வீட்டில் எல்லோரும் கூடும் இடத்தில், அதாவது கூடத்தில் இந்த நாணயத்தை ஒரு ஃப்ரேம் செய்து வைத்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் அதிர்ஷ்டமும் பிரகாசிக்கும். உங்கள் குடும்பத்தின் அதிர்ஷ்டம் நட்சத்திரம் போல ஜொலிக்கும். இந்த தகவல் உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசமாக்கும், உங்கள் தலையெழுத்தை மாற்றும், பூட்டப்பட்ட உங்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும். இந்த பரிகாரத்தை செய்வது அல்லது செய்யாதது உங்கள் விருப்பம். வைஷ்ணவி தேவியின் நாணயத்தை பற்றிய சிறந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துள்ளோம். இதேபோல் மேலும் நல்ல தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிருங்கள். உங்கள் ஒரு பகிர்வு ஒருவரின் வாழ்க்கையில் புன்னகையை கொண்டு வரலாம். இன்றைக்கு இவ்வளவுதான் நண்பர்களே. வீடியோவின் இறுதி வரை எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. ஜெய் மாதா.